கரண்ட் அஃபேர்ஸ் வித் சூர்யாக்கு வரவேற்கிறோம். வாங்க இப்போ குவிஸ் பார்க்கலாம். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குடிநீர் புகார் தீர்வு மையம் புனல் 1916 எங்கு தொடங்கப்பட்டது? சென்னை. உலகின் மிகச்சிறிய QR குறியீட்டை உருவாக்கிய ஆராய்ச்சியாளர்கள் எந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்கள்? TUVN. சர்வதேச பறவை மையம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்ட இடம் எது? அகரம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் நியர் கழுவெளி வெட்லேண்ட். 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கப்பல் விபத்து எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? சிங்கப்பூர் கடல் பகுதியில். இந்தியாவின் முதல் திறந்தவெளி LGBTQ+ நாடாளுமன்ற உறுப்பினராக வரக்கூடியவர் யார்? மேனகா குருசுவாமி. ஆபரேஷன் லயன்ஸ் ரார் எந்த நாட்டால் தொடங்கப்பட்டது? இஸ்ரேல். 16ஆம் நூற்றாண்டு திருமேம்ரை ஆழ்வார் வெண்கல சிலையை இந்தியாவுக்கு திருப்பி வழங்கிய அருங்காட்சியகம் எது? ஆஷ்மோலியன் மியூசியம். திருமேங்கை ஆழ்வார் சிலை முதலில் எந்த கோவிலுக்குச் சேர்ந்தது? ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் டெம்பிள், தடிக்கொம்பு. குஷ்டநோயை முற்றிலும் ஒழித்ததாக WHO உறுதி செய்த அமெரிக்க கண்டத்தின் முதல் நாடு எது? சிலி. இன்டர்நேஷனல் டே ஃபார் டிசார்மமெண்ட் அண்ட் நான் ப்ராலிஃபரேஷன் அவேர்னஸ் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 5. தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் ரெகுலேஷன் விதிகள் எந்த ஆண்டில் வெளியிடப்பட்டது? 2023. தமிழ்நாடு தனியார் பள்ளிகளில் தடை செய்யப்பட்ட நிகழ்வுகள் எவை? அரசியல் மற்றும் சமுதாய நிகழ்வுகள். மேற்கு வங்க மாநில ஆளுநராக மாற்றப்பட்ட தமிழ்நாடு ஆளுநர் யார்? RN ரவி. தமிழ்நாடு ஆளுநரின் பொறுப்பை தற்காலிகமாக மேற்கொண்டவர் யார்? ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு? 234. தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை எந்த கணக்கெடுப்புக்கு பிறகு நிர்ணயிக்கப்பட்டது? 1961. மாநில சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறித்து கூறும் அரசியல் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 170. 1960ஆம் ஆண்டுகளில் எல்லை நிர்ணய ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்? நீதி அரசர் JL கபூர். மதிராஸ் மாநிலத்தின் லோக்சபா தொகுதி எண்ணிக்கை 41 இலிருந்து எவ்வளவாக குறைக்கப்பட்டது? 39. மதிராஸ் மாநில சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை கணக்கிட புதிய மடங்கு எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டது? 6. கை ரிக்ஷா முறையை தமிழ்நாட்டில் ரத்து செய்த அரசு எது? DMK அரசு. தமிழ்நாட்டில் கை ரிக்ஷா முறையை ரத்து செய்த ஆண்டு எது? 1973. திராவிடன் மூவ்மெண்ட் குறித்து ஆர்கானிக் இன்டலெக்சுவல்ஸ் என்ற கருத்தை கூறிய இத்தாலிய சிந்தனையாளர் யார்? ஆண்டோனியோ கிராம்சி. டெனன்சி லேண்ட் ரெக்கார்ட் ஆக்ட் எந்த ஆண்டில் கொண்டுவரப்பட்டது? 1969. நில உச்சவரம்பு 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் இலிருந்து எவ்வளவு ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் ஆக குறைக்கப்பட்டது? 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ். மாணவர்களை பள்ளிகளுக்கு ஈர்க்க முக்கிய பங்காற்றிய திட்டம் எது? சத்துணவு திட்டம். தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டை 69% உயர்த்தியவர் யார்? ஜெயலலிதா. இந்தியாவின் முதல் கிளவுட் டேட்டா சென்டர் மற்றும் AI நெறிமுறைகளை அறிவித்த நிறுவனம் எது? பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஆபரேஷன் சங்கல்ப் எப்போது தொடங்கப்பட்டது? 19 ஜூன் 2019. ஆபரேஷன் சங்கல்ப் எந்த படையினால் நடத்தப்படுகிறது? இந்திய கடற்படை. ஆபரேஷன் சங்கல்ப் முக்கியமாக பாதுகாக்கும் கடல் பாதை எது? ஹார்மஸ் நீர் சந்தி. ஆபரேஷன் சங்கல்ப் எந்த சட்டத்தின் ஆதரவுடன் செயல்படுகிறது? மாரிடைம் ஆன்டி பைரசி ஆக்ட் 2022. இந்தியா கனடா யுரேனியம் ஒப்பந்தத்தின் மதிப்பு எவ்வளவு? $1.9 பில்லியன். இந்தியாவிற்கு யுரேனியம் வழங்கும் கனடிய நிறுவனம் எது? கேமெக்கோ. வாட்டர் கிரிமேஷனை சட்டப்பூர்வமாக்கிய முதல் UK நாடு எது? ஸ்காட்லண்ட். வாட்டர் கிரிமேஷன் முறையின் வேறு பெயர் என்ன? ஆல்கலைன் ஹைட்ராலிசிஸ். பூமியில் முதல் உயிரினங்கள் தோன்றிய காலம் சுமார் எத்தனை மில்லியன் ஆண்டுகள் முன்பு? 541 மில்லியன் ஆண்டுகள். ஆரம்பகால உயிரினங்களாக கருதப்படும் கடல் உயிரினங்கள் எவை? கடல் பஞ்சுகள். செவ்வாய் கிரகத்தில் பழமையான கடற்கரைகளை கண்டறிந்த சீன ரோவர் எது? ஜுராங். ஜுராங் ரோவர் எந்த மிஷனின் ஒரு பகுதியாகும்? டியான்வென் 1. செவ்வாய் கிரகத்தில் ஜுராங் ரோவர் செயல்படும் பகுதி எது? யூட்டோபியா பிளானிஷியா.
டார்க் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கப்பட்ட கடற்பகுதி எது? பசிபிக் பெருங்கடல். டார்க் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கப்பட்ட ஆழம் என்ன? 4000 மீட்டர்கள். டார்க் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி எது? கிளாரியன் கிளிப்பர்டன் ஜோன். வள்ளநாடு பிளாக்பக் சாங்சுரி எந்த மாவட்டத்தில் உள்ளது? தூத்துக்குடி. பிளாக்பக் எந்த சட்டத்தின் கீழ் அதிகபட்ச பாதுகாப்பு பெறுகிறது? வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. வள்ளநாடு பிளாக்பக் சாங்சுரி பரப்பளவு சுமார் எவ்வளவு? 16.41 சதுர கிலோமீட்டர்கள். வேர்ல்ட் ஒபிசிட்டி அட்லஸ் 2026 அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? வேர்ல்ட் ஒபிசிட்டி ஃபெடரேஷன். குழந்தை பருவ ஒபிசிட்டியில் இந்தியா உலகளாவிய எந்த இடத்தில் உள்ளது? 2வது. வேர்ல்ட் என்ஜினியரிங் டே ஃபார் சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் 2026 எங்கு கொண்டாடப்பட்டது? ஜகார்ட்டா. இந்த குவிஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குவிஸில் சந்திப்போம்.